Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. இதோ பாருங்க, நீங்க எதிர்பார்த்த கேக் வந்துருச்சு. ஓகே, இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். கணிகா, கேக்ல என்ன எழுதி இருக்குன்னு பாரு. அதுக்குள்ள இப்பவே சாப்பிட ரெடி ஆயிட்ட. கேக்ல என்ன எழுதி இருந்தா என்ன? நான் சாப்பிட தான் வந்திருக்கேன், கேக்க தான் பார்த்தேன். ஆன்ட்டி, இவளுக்கு கொஞ்சம் கேக் எக்ஸ்ட்ராவா கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன் வெண்பா ஐஸ்வர்யன் போட்டிருக்கு. ஐஷு இல்ல, அதான் வருத்தமா இருக்கு. வெண்பா ஐஷுவை இன்வைட் பண்ணிருக்கலாம்ல, நீங்க 2 பேரும் தானே ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா ஆன்ட்டி, நீங்க ஐஷுவையும் கூப்பிட்டுருக்கணும். இது டீம் கேம், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும். எங்களுக்கும் கூப்பிடணும்னு ரொம்ப ஆசைதான், ஆனா ரொம்ப யோசிச்சுதான் வேண்டான்னு முடிவு பண்ணோம். ஏன் ஆன்ட்டி, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அவங்க மம்மி எங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையே. நேத்தே கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. ஐஷு அம்மாவால வெண்பாவை எல்லாரும் பாராட்டுறத நார்மலா எடுத்துக்க முடியல, ரொம்ப கோவப்படுறாங்க. தற்செயலா பிடி மாஸ்டர் வெண்பாவை ஆங்கர் பொசிஷன்ல நிப்பாட்டி வச்சாரு, அது கூட அவங்க சண்டை போட்டாங்களே. இந்த செலிப்ரேஷனையும் அவங்க விரும்ப மாட்டாங்க, அதனாலதான் கூப்பிடல. வெண்பா, நீ யாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, அவன் உன் ஃப்ரெண்டு தானே. கிரவுண்ட்லயே நான் கை கொடுத்தேன் துளசி, அவன் என் கையை தட்டி விட்டு போயிட்டா. அவன் முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா. நான் எவ்வளவு பேசினாலும் என் கூட பேச மாட்டேங்கிறா. நான் இப்ப கூட ஐஷுவை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஓகே ஓகே ஓகே, cheer up cheer up. இன்னொரு நாள் இன்னொரு சமயத்துல ஐஷுவையும் வர வச்சு அப்புறம் இன்னொரு செலிப்ரேஷன் பண்ணலாம், ஓகேவா? கட் பண்ணு கட் பண்ணு. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி. இது பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லடி. நான் சும்மா ஃபன் பண்ணேன். சரி வெண்பா, கட் பண்ணு. ஓகே, இப்ப கேக்க கட் பண்ணி உங்க எல்லாருக்கும் தருவேன், நீங்க சாப்பிடணும். அலிமா, என் பேரும் ஐஷோட பேர் இருக்க போர்ஷன் மட்டும் கட் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஐஸ் அம்மா உங்க கூட அவ்வளவு சண்டை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமும் நீ ஐஸ் பேரை கேக்ல எழுதிருக்க. யூ ஆர் சோ கிரேட் வெண்பா. ஐஷோட நல்ல ஃப்ரெண்ட். இதே இடத்துல உட்காந்து நாங்க விளையாடி இருக்கோம், பேசியிருக்கோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. நானும் ஐஷுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன், பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன், என்னாலயும் மறக்க முடியாது. கீர்த்தனா, மொபைல்ல வீடியோ எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்டி, ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். கீர்த்தனா, போட்டோ உன் மொபைல்ல இருக்கட்டும், அத சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் அங்கிள்? அத பார்த்தா ஐஷு வருத்தப்படுவாள்ல, அதனாலதான். ஆன்ட்டி, வெண்பாவும் நீங்களும் அங்கிளும் ஐஸ் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா ஐஸ் அம்மா அப்படி நினைக்கலையே. நீங்களே அப்படி யோசிக்காதீங்க. மத்தவங்க எப்படி யோசிக்கிறாங்க நாம நினைக்க கூடாது. நாம நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு பயந்து நடக்கணும், சரியா? ஓகே மல்லி, எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடு. ஏன் இந்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால போடக்கூடாது? ஐஷு ஃபீல் பண்ணா பண்ணட்டும், அப்பயாவது இப்படி நடக்க கூடாதுன்னு அவளுக்கு புரியட்டும்.
செம்ம செலிப்ரேஷன். நீ மிஸ் பண்ணிட்ட. வெண்பா வீட்ல நாங்கலாம் எவ்வளவு ஜாலியா இருக்கோம் தெரியுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க வீட்ல தூங்கிட்டு இருக்கியா? குட்ரி, நான் பேசுறேன். ஐஷோ, பேரண்ட்ஸ்னா வெண்பா பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ். அவளோட ரிலேட்டிவ் சக்சஸ செம்மையா கொண்டாடிட்டாங்க. இப்போ நாங்க செம்ம வைப்ல இருக்கோம். குடுடி. ஐஷு, இங்க கேக், பீஸா, பர்கர்னு சென்னையில இருக்க அத்தனை ஸ்நாக்ஸையும் வெண்பாவோட டாடி கொண்டு வந்துட்டாரு தெரியுமா? குட்ரி, கேக்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெண்பா அண்ட் ஐஷோடு போட்டிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட ஜென்டில்னஸ் வேற லெவல். குடுடி. ஐஷு, என்ன இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிரேட்டடி. உங்க மம்மி ஃபைட்டர் ஃபிஷ், சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க குட்ரி. இந்தா. நாங்க இப்போ வரைக்கும் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நீ வரியா ஐஷு? நீ சரியா ஓடலதான், ஆனாலும் ஃபைனல்ல வெண்பா ஜெயிச்சிட்டால. வாடி செலிப்ரேட் பண்ணுவோம். குட்ரி. ஐஷு, நீ மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்கோயே, நீ தான் ரியல் லூசர். வெண்பா தான் ரியல் வின்னர். நாளைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் நீ சரியா ஓடலன்னா உன்னை இன்வைட் பண்ணலன்னு பேசுவாங்க. நீ கிளம்பி வாடி. நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு புரியலையா? ஏன் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐஷு கிட்டடி. ஐஸ் என்ன சொல்றா? அவளையும் இன்வைட் பண்ண வேண்டியதானே? இன்வைட் பண்ண, ஆனா அவ கோவமா பேசுறா. போன் என்கிட்ட கொடு. ஐஷு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, அதான் இந்த செலிப்ரேஷனே. உன்னை கூப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உன் மம்மி கோவமா இருக்காங்களா, அதான் எங்க மல்லிமாவே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் தான் ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னை. நீ போய் சொல்ற, நீ என்னோட எனிமி. நீ ஏன் என்ன மிஸ் பண்ற? அங்க எல்லார்கிட்டயும் உன்னால் தான் அந்த ரேஸ்ல ஜெயிச்சோன்னு சொல்றியா? நான் உன்கிட்ட எப்பவுமே பேச போறது இல்ல. சச்சா, நான் அப்படிலாம் சொல்லல. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்மளாம் ஒரே டீம். நம்ம வின் பண்ணாலும் நம்ம 2 பேருக்கும் சொந்தம் தான். நம்ம லூஸ் பண்ணா கூட நம்ம 2 பேருக்கு தான் சொந்தம். என்கிட்ட இப்படி பேசுற, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி பேசுற. ஒன்னால தான் வின் பண்ணோன்னு பேசுற. வாட் ப்ராமிஸ் ஐஷு? நான் அப்படி பேசவே இல்ல. நீ அப்படி பேசாமையா எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க. இனிமே என் கூட பேசாத, எனக்கு கால் பண்ணாத, போனை வை. என்னாச்சுடி? ஒண்ணும் இல்ல. என்னம்மா, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்றாங்க மம்மி. இன்சல்ட் பண்றாங்களா? என்ன இன்சல்ட் பண்றாங்க? அவங்க எல்லாரும் வெண்பா வீட்ல ரேஸ் வின் பண்ணாத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மம்மி. எனக்கு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்றாங்க மம்மி. நீ சரியா ஓடல, ஆனால வெண்பா ஜெயிக்க வச்சுட்டால. நீ இந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கலான்னு இன்வைட் பண்றாங்க மம்மி. சோஷியல் மீடியால போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ்ல எல்லாம் நான் மட்டும் இல்ல மம்மி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்கல்ல. நான் சரியா ஓடுறதால தான் அந்த பார்ட்டிக்கே என்ன இன்வைட் பண்ணலன்னு பேசுவாங்க. ஏன் மம்மி எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்றாங்க? நீங்களே பாருங்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.